பார்வதி கதவை தர. பார்வதி, 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 அம்மா பார்வதி, 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 பார்வதி. அம்மா பார்வதி, ஐயோ ஐயோ, பார்வதி, அம்மா பார்வதி, 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 ஐயோ பார்வதி, பார்வதி, அம்மா பார்வதி, கண்ணை திறந்து பாருமா. அம்மா பார்வதி, அம்மா பார்வதி, கண்ணை திறமா, கண்ணை திறந்து பாருமா. தண்ணி குடிக்கா, தண்ணி குடிமா, தண்ணி குடிக்கா, தண்ணி குடிமா. அம்மா, 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 அழாதம்மா, அழாதம்மா. எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணனம்மா? நீ நிம்மதியா போய் சேர்ந்துடுவ. ஆனா அப்பாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு என்னத்தனமா எல்லாருமே தப்பா பேசுவாங்க. உங்க வளர்ப்புல எந்த தப்பும் இல்லப்பா. நான் பிறந்ததுதான் தப்பு. தப்பே செய்யலனாலும் ஏதோ ஒரு வகையில என் மேல பழி வந்து சேருது. என்னால உங்களுக்கு அவமானம், மன கஷ்டம். நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுமா. ஆனா அத அங்க எடுத்து சொல்றதுக்கு நமக்கு வழி இல்லையே. வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்கன்னு நீ இப்படி தூக்க மாட்டிக்கிட்டா எங்க 2 பேர் நிலைமை என்னக்கு ஆகுறது? என்னையும் அப்பாவையும் கொஞ்சமாச்சு நீ நினைச்சு பாத்தியா? செத்து போகணும்னு நீ முடிவு பண்ணிட்டா நம்ம 3 பேரும் சேர்ந்தே செத்து போலாம்க்கா. ஆமாம்மா, கணேச சொல்றதுதான் சரி. சாப்பாடு இருக்குன்னு சொன்னே இல்ல, அதுல கொஞ்சம் விஷத்தை கலந்து எடுத்துட்டு வாமா. 3 பேருமே சாப்பிட்டு செத்துடுவோம். அப்படி சொல்லாதீங்கப்பா. செய்யாத தப்புக்கு பழி வந்து சேர்ந்துருச்சு. கெட்ட பேரோட வாழ்றத விட உயிரை விட்டுலான்னு நினைச்சுதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனி இப்படி ஒரு முடிவை நான் எப்பவும் எடுக்க மாட்டேன். அப்போ நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுமா. இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை பண்ண மாட்டேன்னு அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. அக்கா சத்தியம் பண்ணுக்கா. சத்தியம்ப்பா. பார்வதி, அம்மா, அக்கா, பார்வதி,
பார்வதி, பார்வதி, பெரிய குரல் மாதிரி இருக்கு. பார்வதி, பெரிய கூப்பிட்ட மாதிரியே இருக்கே. பெரியய்யா, பெரியய்யா, இந்த நேரத்துல இங்க எங்க? நீ கோயில்ல பார்த்து ஆசைப்பட்டல, ராமர் சீதை பொம்மை. நான் போய் உனக்காக வாங்கினேன், ஆனா கொடுக்க மறந்துட்டேன். அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு காலையில பொழுது விடியும் போது நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது. என்ன பார்வதி யோசிக்கிற? வாங்கிக்க. என்னாச்சு பார்வதி, ஏன் கண் கலங்குற? அது வந்து நான் ஆசைப்பட்ட சாமி என்ன தேடி வந்திருக்கேன். அத நினைச்சேன், கண் கலங்கிருச்சு பெரியய்யா. பார்வதியை காதலிக்கிற விஷயத்த எப்படி அவகிட்ட சொல்றது? பார்வதி, பெரியய்யா, சரி, இதை வாங்கிக்க பார்வதி. வாங்கிக்க பார்வதி. என் மனசுக்கு பிடிச்ச பொம்மைய நீங்க ஞாபகம் வச்சிருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கீங்க. இது உங்களோட ஞாபகமா? எப்பவும் என் கூடவே இருக்கும் பெரியய்யா. ரொம்ப சந்தோஷம் பார்வதி. நாளைக்கு காலையில நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன் பெரியய்யா. இனிமே நான் உங்களை எப்படி பாப்பேன், உங்க குரலை எப்படி கேட்பேன்னு தெரியல. ஏன் பார்வதி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியய்யா, நான் நல்லாதான் இருக்கேன். தூக்க கலக்கம் அதான். ஓ, தூங்கிட்டு இருந்தியா? சாரி. சரி, நீ போய் தூங்கு, காலையில் பாப்போம். ம், குட் நைட். ம்.
நம்ம பொண்ணுக்கு அம்மா ஆசையோட கல்யாணம் நடக்கும். அவங்க அட்சத்தை போட்டு வாழ்த்தி பார்வதிய வீட்டை விட்டு அனுப்பி வைப்பாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணாயிடுச்சு சாவித்திரி. கொஞ்சம் இருந்திருந்தா அம்மா கோபத்துல பார்வதிய பணமாக்கி வீட்டை விட்டே அனுப்பிச்சிருப்பாங்க. நாங்க கிளம்பி போறோம் சாவித்திரி, நம்ம ஊருக்கே கிளம்பி போறோம். அங்க வயிறார சாப்பிட வழி இல்லைன்னா கூட வார்த்தை கேட்காம வாழலாம். அந்த ஜனங்க மத்தியில மண்குடிசையில வாழ்ந்தாலும் பரவாயில்லை. இனிமே இங்க இருக்க கூடாது, இருக்க விட மாட்டாங்க சாவித்திரி. வாங்க போலாம். வேண்டாம்மா, கடவுள் பொம்மைப்பா. நாம கடவுளா நினைச்சுக்கிட்டு இருந்த அம்மாவே நம்மள வீட்டை விட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த கடவுள் பொம்மை நமக்கு எதுக்குமா? இந்த பொம்மைய ராத்திரி நீ கொண்டு வந்து வைக்கும் போது நான் முடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விசுவாசத்தை தவிர உன் மனசுல வேற எந்த ஆசை இருந்தாலும் அது உன் மனச ரணமாக்கிடும்னு. இந்த வீட்டு வாசலை தாண்டி போகும்போது இந்த மாதிரி ஞாபகத்தை இந்த வீட்டோட விட்டுட்டு போறதுதான் நமக்கு நல்லது. பெரியய்யா கொடுத்துட்டு போனதுப்பா, இத விட்டுட்டு போறதுக்கு மனசே வரல. தப்பே செய்யாம பழிய சுமந்துகிட்டு தலை குனிஞ்சுக்கிட்டு போகும்போது எதையாவது எடுத்துக்கிட்டு போறோம்னு நினைச்சு சந்தேகப்பட்டு பைய சோதனை போட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப இந்த பொம்மையை மட்டும் பார்த்துட்டா இந்த தடவை துப்பாக்கி உன் நெத்திய குறி வைக்காது, என் நெஞ்சத்தான் குறி வைக்கும். நம்ம 3 பேர்ல யாரு ஒருத்தரோட உயிர் போனாலும் மிச்சம் இருக்கிறவங்க உயிர் வாழ மாட்டோம். புரிஞ்சுக்க பார்வதி. அக்கா வாக்கா போலாம். வாமா போலாம். வாக்கா. வா.
ஐயா, இத்தனை நாளா நீங்க எங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க ஐயா. இத்தனை வருஷமா வேலை செஞ்சு கடைசியா கெட்ட பேரு வாங்கிக்கிட்ட எங்களுக்கு வீடு எதுக்கு ஐயா? அதான் அம்மா என் பேர்ல எழுதி கொடுத்த வீட்டு பத்திரத்தையும் கார் சாவியையும் உங்க முன்னாடி நான் வச்சிருக்கேன் ஐயா. அதான் வச்சுட்டல, அப்புறம் என்ன இங்க சீன் போட்டுட்டு இருக்க? இதுக்கெல்லாம் யாரும் இங்க மயங்க மாட்டாங்க. கிளம்பு கிளம்பு. பார்வதி, பார்வதி, டேய் கணேஷ்,